நீரே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மலை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே. சொல்லுங்க. இக்கட்டு துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா. நல்ல கையை தட்டி. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து. என் உயிரான கிறிஸ்து வந்ததா என் உயிரான உறவுக்குள் வந்து. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே. ஆமாப்பா உங்களுக்கு சொந்தப்பானா. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உங்க உறவுக்குள் வந்து. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து. உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் உறவு போதும்பா. உங்க உறவு போதும்பா. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள்ள வச்சுக்கங்கப்பா. உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி நன்றி. நல்ல வாயை திறந்து பாடுங்க. நல்ல வாயை திறந்து. ஓ ரா
மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் ராஜா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. அப்படி ஒரு 5 நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? உம் பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நன்றி எல்லாரும் எல்லா வாயை திறந்து நல்ல கையை தட்டி யாஸ் நன்றி நல்ல கையை தட்டி யாஸ் உரா பாரா ஷாகா தாரா யாஸ் 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 பர்வதங்களை மெழுகுவோடு உருளை செய்கிற தேவ பிரசன்னம் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி உயர்நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே உயர் நீக்கும் மருத்துவரே அப்பா என் துதிக்கு பாத்திரரே பலனெல்லாம் நீதானே என் பிரியமும் நீதானையா சொல்லுங்க என் பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா நிரப்புங்கப்பா என் பிரியமும் நீதானையா உங்க பலத்தால உங்க பலன் என் பலனெல்லாம் நீதானையா இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்க பலன் உங்க பலன் உங்க பலன் என் பலவீனத்திலே நீதானையா பலவீனத்திலே என் பலன் பூரணமா விளங்கும் கிருபை போதும் என் பலனெல்லாம் நீதானையா ஊழியத்தை செய்வதற்கு கிருபை போதும் கிருபை கிருபை போதும் என் பலனெல்லாம் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா அளவில்லாமல் 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 இந்த இடத்துல ஊற்றப்படுகிறது பலனெல்லாம் நீதானையா உங்க பலன் எங்களுக்கு போதும் உங்க பலன் போதும் உங்க பலன் என் பலனெல்லாம் நீதானையா உங்க பலன் போதும் என் பிரியமும் நீதானையா உயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே உயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே உங்க பலனை நம்பி இருக்கோம் எல்லாம் நீதானையா பவுலை பார்த்து சொன்னீங்களே பலவீனத்திலே என் பலன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமா விளங்கும் சொன்னீங்களே யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு யாஸ் 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 எல்லாம் நீதானையா ஜீசஸ் ஓ ரகபல சகதரசே
பலனெல்லாம் புதிய பலன் தாங்க, புதிய பலன். பிரியமும் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. நிரப்புறதற்காக நன்றி அப்பா. பிரியமும் நீதானையா, ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புறதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா, 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 நன்றி, 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 நன்றி. உங்க பிரசனம், உங்க பிரசனம் போதும், உங்க பிரசனம். ஓ ஜீசஸ், வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்தது உங்க பிரசனம், உங்க பிரசனம். ஓ ஜீசஸ், yes, 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 yes. உங்க பிரசனம், உங்க பிரசனம். Yes, oh raga saga. Yes, 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 yes. என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா. உங்க பலன் போதும், பிரியமும் எங்க அப்பா பலன் போதும். ஓடி முடிக்க பலனெல்லாம் உலகத்துல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க உங்க பலன் போதும். பிரியமும் நீதானையா. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு glory, ஒரு glory, 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 glory. ஒரு மகிமை, ஒரு மகிமை. ஓ Jesus, yes, yes, ஒரு மகிமை, ஒரு மகிமை. ஓ ரபா பா ஷாகா ரபா பா பா ரிஹாலா ஷந்தோரா ஓ ரபா பா 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 பா. எல்லா சோர்வுகள், எல்லா சோர்வுகள், அசதிகள் yes, வெளியேறுகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி ஒவ்வொருவரையும் உங்க பலன் நிரப்பிடுங்கப்பா. உங்க பலன், உங்க பலன், உங்க பலன், உங்க பலன், உங்க பலன். Yes, yes, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive, receive. Jesus, Jesus. நன்றி ராஜா, நன்றி, நன்றி. Thank you, thank you. உயர்த்துறப்பா, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். Thank you. Thank you, Daddy. Thank you, Jesus. Amen. Ora mehoze meheriasi antara hoze. Refeni mo benangi taritaurai தகப்பனே. Breve mehoze hendi auri shiantia. Yes, 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 yes. Yes, yes, yes. ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. நன்றி. Thank you, thank you, Jesus. Thank you, Amen. ஆண்டவரே, ஹalleluya. Amen. மரியாளோ தன்னை விட்டு எடுபட நல்ல பங்கை தருங்க. Yes, amen. தகப்பனே, thank you. உங்க ஏக்கம் பெருகட்டும்பா. உங்க மேல உள்ள பாசம் பெருகட்டும். இந்த நாள் ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா. இன்னுமக்காக வாழுகிற ஏக்கம் தாகம் பெருகுவதற்கு ஆவியானவர் இந்த நாளில் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்கப்பா. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொன்னீங்களே, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்ததுன்னு சொன்னீங்களேப்பா. தேங்க்யூ, 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 ஜீசஸ், ஜீசஸ். எஸ், 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 எஸ். உங்க மெல்லிய பிரசன்னத்துக்காக நன்றி.
தொடர்ந்து உங்க ஆளுகைக்குள்ள தர இயேசப்பா நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் இந்த நாளில் என்னோடு தெளிவாக பேசினதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவர் தெளிவாக என்னோடு இந்த நாளில் பேசும்படி வலியுறுத்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் ஹெட்டிங் போட்டுக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி. அபிஷேகம் அப்படிங்கும்போது என்னது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அபிஷேகம் அப்படிங்கிறது ஊற்றப்படுதல், இல்லைன்னா கழுவப்படுதல். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, பால் அபிஷேகம், தைலாபிஷேகங்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஊற்றி கழுவுறாங்க. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா என் இருதயத்தில் ஊற்றப்படுகிறார். வாசிங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பார்ப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் நீங்கள் புத்திரனாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எங்க அனுப்பினாரா? இருதயங்களை. எதுக்கு அனுப்புறாரு? வெளிப்புறத்தை கழுவுறதுக்கு இல்லை, உள்ளான ரீதியில் இருதயத்தை கழுவுறதற்கு அனுப்பி இருக்கிறார். அதுக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்? அப்படி மேல உள்ள ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன். திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா. இருதயத்தில் உள்ள அவர் வரும்போது இருதயத்தை என்ன செய்கிறாரு? ஆமென். அப்போ அபிஷேகம்னா என்னது? கழுவப்படுதல், இல்லைன்னா ஊற்றப்படுதல். கழுவப்படுதல் அப்படிங்கும்போது புனிதமாக்குதல். ஹல்லேலூயா. வெளிப்புறத்தை நம்ம நல்லா கழுவுறோம். நம்மளுக்கு சொல்லியே என்ன செய்ய வேண்டாம், இதெல்லாம் அழிஞ்சிரும் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் இந்த உடல் எங்கே போகுது? ஆனால் அந்த மண்ணுக்கு கொடுக்குற பிரயாசம் உள்ளே கொடுக்குறோமாங்கிறது தான் இன்னைக்கு பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை ஆண்டவரை அறியாதவங்களை ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் விட்டுருவாருன்னு வைங்களேன். ஆனால் அறிந்திருக்கிற நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோம், அதை தான் இன்னைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். புறம்பான அலங்காரம் பண்ணக்கூடாது நான் சொல்லலை, தகுதியாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் வேஷமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனால் உள்ளான ஒரு கழுவப்படுகிற அனுபவத்துக்குள்ளே என்னை நடத்துகிற ஒரே தெய்வம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்கிட்ட மட்டும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது, ஏமாத்திடவே முடியாது. வெளியில் சோக்கு பண்ணி வந்தா என்னையும் ஏமாத்திடலாம், அலெக்சாண்டனை ஏமாத்திடலாம், எல்லாத்தையுமே ஏமாத்திடலாம். வெளிப்புறத்தை பார்த்து என்ன செய்ய மாட்டார், மயங்கிடவே மாட்டார். அந்த ஆவியானவர் இருதயங்களை கழுவுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆவியானவரை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே 2 பார்க்கலாம்ல. ஞானத்தையும் உணர்வையும் அருளும். ஃபர்ஸ்ட் ஞானத்தை குறித்து பார்ப்போம். ஆவியானவர் என்ன கொடுக்கிறார்? ஞானத்தை. எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க பார்ப்போம். கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா இருதய விடுதலையோடு கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். அல்லேலூயா.
வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். கவனமா நீங்க கவனிக்கணும். தேவ ஞானம் என்னங்கிறத இதுல நமக்கு சொல்லி கொடுக்கிறார். மறைக்கப்பட்டது ரகசியமான தேவ ஞானத்தை நாங்க என்ன செய்றோம்? பேசுகிறோம். அது என்ன ஞானம் அப்படிங்கறத சொல்றாரு. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அப்ப என்ன ஆயத்தம் பண்ணியிருக்காரு நமக்கு? என்ன ஆயத்தம்? இந்த ஞானம் என்ன சொல்லி கொடுக்க? ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார்னா எப்படிப்பட்ட ஞானத்தை ஆவியானவர் கொடுக்கிறாருன்னு தான் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறது. கண்ணு காணல, காது கேட்கல. எதை கண்ணு காணல, எது காது கேட்கல? என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? இதுதான் மெயின். இதுல ஏசாயாலையும் எழுதுவார் இத. கண் காணவும் இல்லை. ஆமா, அப்போ பரலோக ஞானத்தை சொல்லி கொடுப்பார். அதனாலதான் எழுதும் போது எழுதுறாரு, நிறைய இருந்தாங்க இங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் என்ன செய்யல, பரலோகத்தின் மேன்மையை குறித்து. அதான் திரும்ப அதில் இன்னொரு வசனத்தை கீழே வாசிங்க, 9 நினைக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 10 வாசிங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. வாசிங்க. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும். ஆமா, நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி உலகத்துல வேணா ஒரு சிலதை என்ன செய்யலாம், சொல்லி கொடுக்கலாம். ஆனா இந்த நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவரையாலே அன்றி பரலோகத்தின் மேன்மையை, பிதாவுக்குரிய ஆழங்களை நம்ம அறியவே முடியாது. அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் நமக்கு என்ன செய்வாரு. இப்ப எனக்குள்ள ஆவியானவர் இருக்காருன்னா இதெல்லாம் நடக்கணும். இதுதான் மெய்யான ஞானம். இதெல்லாம் நடக்குதா? ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது, அபிஷேகம் பெற்றுக்கொண்டது நல்லதுதான். ஆனால் ஆவியானவர் உள்ள இருந்தால் என்ன செய்வார்? எதை அதிகமாக பிரஸ்தாபப்படுத்துவார்? பரலோகத்தின் மேன்மையை குறித்து நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பார். கீழே இன்னும் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். வாசிங்க. அடுத்து கொஞ்சம் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறீர். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அவருக்குரியதை அறிய ஆவியானவர் இல்லாம என்ன செய்ய முடியாது. அப்ப ஆவியானவர் எனக்குள்ள இருந்தார்னா இதெல்லாம் எனக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? மேலான அந்த ராஜ்யத்தை குறிச்ச தாகம் பெருகணும். எனக்குள்ள ஆவியானவர் இருக்காருங்கிறது சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நடக்குதா? எனக்குள்ள இருந்தாதான் என்ன செய்வார்? அதுக்குரிய தாகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து வாசிங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானத்தினால நாங்க என்ன செய்யல, போதிக்கலையா? வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி. ஆவிக்குரியவைகளை அப்படின்னா மேலானவைகளை. இதை அடுத்து எழுதுவாரு, ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம என்னதான் சொன்னாலும் நல்லா புரிஞ்சுங்க. ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அவர் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து நடத்தும் போது என்ன நடக்குன்னா, நிரந்தரமான மேலான அந்த பாக்கியத்தை குறித்து அதிகமாக என்ன செஞ்சுட்டே இருப்பார்? ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பார். விட்டுறாத, இதுக்கு தான் ஓடிட்டு இருக்க, விட்டுறாத.
இந்த ஞானம் ஆவியானவர் இல்லாமல் நம்ம அறிய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் 1 கொரிந்தியர் 1 அவர் எழுதும்போது நீங்கள் அதை கூட வாசிங்களேன். 27 நினைக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். 19-20 அப்படி வாசிங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்து தீர்க்கதரிசி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம தான் மேலான சயின்டிஸ்ட். நமக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஹலோ, அடுத்த நாளுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம். பரலோகத்தை குறித்த ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்றால் நான் தான் பாக்கியம் உள்ளவன். இதை நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆவியானதுனால என்னை அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். இதை சொல்லு. இன்னைக்கு எத்தனையோ பேர், தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கட்டும், லைட்டை கண்டுபிடிச்சாங்க, நல்லது தான். இந்த கிரேக்கர்கள் பயங்கர சயின்டிஸ்டாக இருப்பாங்களாம். நிறையா இதை என்ன செய்கிறாங்க, மூணுக்கு போகலாம், எங்கேனாலும் போகலாம். ஆனால் அவங்க இதெல்லாம் பைத்தியமாக்குறாராம். இன்னொன்று சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்படியாவது என்னதை அடையணும், ஒரு மறுபத்தை அடையணும், எப்படியாவது என்ன செய்யணும், தேவனை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி பல வழிகள் என்ன செய்கிறாங்க, கையாளுறாங்க. பார்க்குறோம்ல, நடந்து போகிறாங்க, எவ்வளோ காரியங்களை செய்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? எப்படியாவது தேவனை இந்த ஞானத்தை வச்சு அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இது உலகத்துக்குரிய, உலகத்தின் ஆவியினால, ஜென்ம சரீரத்தினால அந்த ஆவி நடத்தப்படுகிற பிரகாரமா எதையாவது மோட்சத்தை அடைஞ்சிடலாம், எதையாவது ஒன்று கண்டுடலாம். இந்த ஞானத்தை கொண்டு அப்படி இப்படி செஞ்சாலும் 2 ஞானத்தையும் அடிக்கிறார் இந்த இடத்துல ஆண்டவர். அவன் கிரேக்கனாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய காரியத்தை இந்த பூமியில் அவன் செய்யலாம், பல இதை கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்றைக்கி என்ன, ஒவ்வொரு தேசத்துக்கும் எதை சொல்கிறாங்க, நாங்கள் அந்த இதை சேட்டலைட்டை இது பண்ணிட்டோம், அங்கே அனுப்பிட்டோம். இதெல்லாம் ஆண்டவர் ஒரே இதில் என்ன செஞ்சிட்டாரு, பைத்தியமாக்கிட்டார். ஒன்று சொல்கிறாரு, எது ஞானம்? ஆவியானவரின் பலத்தோடு தேவனை அறிகிற, அந்த பரலோகத்தின் மேன்மையை அறிகிற, விலையேற பெற்ற ரட்சிப்பை அறிகிற அந்த ஞானமே அல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பைத்தியமாக்கிட்டார் ஆண்டவர். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை தான் செய்வார். அப்படிப்பட்ட என்ன செய்வார், ஞானத்தை கொடுப்பார். அதான் எழுதுவார் யாக்கோபில், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமோ எழுதுறாரா, சுத்தம் உள்ளதாயும். அதை வாசிச்சா கூட நல்லதாக இருக்கும். 3:17 நினைக்கிறேன், வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல். எப்படிப்பட்ட ஞானம் மேலே எழுதுவார், கசப்பு, வைராக்கியம், கோபம், இதெல்லாம் எதுக்குரியது, இந்த உலகத்துக்குரியது. ஆனால் அவர் கொடுக்கிற ஞானம் என்ன அப்படிங்கறத எழுதுறாரு பாருங்க. லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்வபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுலதான் அதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, என்ன ஞானத்துல குறைவா இருந்தா கேட்டு பெற்றுக்கங்கிறாரு. நம்ம இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு படிக்க ஞானத்தை கேட்டுட்டே அலையிறோம். யாக்கோபு ஆவியானவர் துணையோடு எழுதின நோக்கமே இதுதான். நீங்கள் அப்படி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்காக இந்த ஞானத்தை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இதில் எழுதியிருக்கிற அந்த ஞானம்
ஆவியானவரால் தரப்படுகிற அந்த பரலோக ரகசியத்துக்குரிய ஞானம். அல்லேலூயா. அந்த பரலோகத்துக்குரியவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத தான் என்ன யாக்கோபு 3:17 நீங்கள் வாசிச்சிங்க. எப்படி இருப்பான், அந்த பரலோகத்துக்குரியவனை எப்படி அவர் செயல்படுத்துவார், எப்படி மாற்றுவார். இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள, இதான் இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவர் பேசுகிறார், நமக்குள்ள இருக்கிறாருங்கிறோம். ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை எனக்குள்ள செய்து கொண்டிருக்கிறத நான் அனுபவிக்கிறேனா, அதுதான் என்ன செய்வது ரொம்ப முக்கியம். அடுத்து வாசிங்க, அதே ஏசாயா 11. உணர்வையும் அருளும் ஆவியும், உணர்வை அருளும் ஆவியும். ஆவியானவர் உள்ள வரும்போது என்ன செய்கிறாரு, உணர்வை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், பரலோகத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். எவ்வளவு மேலே நமக்காக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறாருங்கிறத நமக்கு என்ன செய்கிறாரு, சொல்லி கொடுக்குறார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன செய்கிறாரு, உணர்வை கொடுக்கிற ஆவியானவர். இன்னைக்கு உணர்வு என்ன ஆயிடுச்சு, இல்லாமலே போயிட்டு. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன இருக்கணும், உணர்வு இருக்கணும். அதான் ரோமர் 1:21 சொல்லும்போது உணர்வில்லாத இருதயம், உணர்வில்லாத இருதயம், அதுக்கு மேலே எழுதியிருப்பார். இவ்வளவு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வானத்தை பூமியை சிருஷ்டித்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தும் என்ன செய்கிறாங்க, இவர் தான் உண்மையுள்ள தெய்வம் என்பதை அறியாதபடிக்கு உணர்வில்லை உங்களுக்கு. அதான் அதில் எழுதுகிறார். இவ்வளவு உண்டாக்கி இருக்கிறாரே, இதெல்லாம் படைச்சிருக்கிறாரே, அப்போ இதுக்கு மேலே ஒரு தெய்வம் இருப்பாரே, அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாதபடிக்கு முதல் என்ன செய்கிறாங்க, தவறுறாங்க. அதான் உணர்வில்லாத. அப்படி அவரை உணரலை அப்படின்னா அவரை மகிமைப்படுத்தவும் முடியாது, அவரை என்ன செய்ய முடியாது, கனப்படுத்தவும் முடியாது. இந்த மகிமைப்படுத்துறது கனப்படுத்துறதுங்கிறது நமக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். பிலிப்பியர் 1:10-11 வாசிங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஏசப்பாக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா அந்த கேரக்டர், அது நமக்குள்ள என்ன செஞ்சிடணும், அதுதான் தேவனை மகிமைப்படுத்த. இதை தான் செய்வார் ஆவியானவர். உணர்வை கொடுக்கிற ஆவியானவர் என்ன செய்வார், இது தப்பு, இதை செய்யாத, இது வேண்டாம், இது என்னை துக்கப்படுத்தும், இது என்னை வேதனைப்படுத்தும், இதெல்லாம் எனக்குள்ள நடக்குதா. சின்ன சின்ன காரியத்தில் கூட அவர் உணர்த்தும் போது என்னால் நடக்க முடியலையே. அதை என் வீட்டில் உள்ள பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு கூட உணர்த்துவார் தெரியுமா. நல்ல ஆவியானவர், இது வேண்டாம். இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். அபிஷேகம் இல்லாமல் நம்ம ஆடையை கூட ஒழுங்காக உடுத்த முடியாது, ஏமாத்திடுவான். அப்போ உணர்வை கொடுத்துட்டு இருக்காரா எனக்குள்ள, உணர்வை ஆவியானவர் தந்து கொண்டு இருக்கிறாரா, உணர்வு எனக்குள்ள காணப்படுதா. ஆவியானவர் எனக்குள்ள வந்தார்னா பரலோக ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார். ரெண்டாவது உணர்வை கொடுப்பார். நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். அதை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 24:39 பாருங்க. உணராதிருந்தார்கள். இன்னைக்கு ஒருவேளை ஆவியை பெற்ற நம்மளும் அப்படிதான் இருக்கோம். என்ன, நான் அதான் ஒரு இடத்துல சொன்னேன், இட்லியை விட்டுட்டு சட்னி சாம்பாருக்கு தான் இன்னைக்கு மக்கள் ஓடுறாங்க. எப்படியாவது அவர்கிட்ட இருந்து எதையாவது வாங்கிடணும். தருவார், தரம் போக மாட்டார், நடத்துவார், பலப்படுத்துவார், சுகப்படுத்துவார். இந்த சத்தியத்துக்குள்ளே என்னை உட்படுத்தும் போது
அவர் சொல்கிறாரு, மற்றதெல்லாம் நான் கூட தருவேங்கிறாரு. என் ராஜ்ய நீதிங்கிறது என்ன தெரியுமா? சிம்பிளாக சொல்லப்போனால் என்னையே அனுபவி. இன்றைக்கி இட்லியெல்லாம் விட்டுட்டு சட்னி சாம்பாரை தேடி சட்னி சாம்பாரை குடிக்க முடியுமா? பரிதாபமான நிலைமை ஆயிட்டு. கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னைக்கு பயங்கரமான ஒரு பரிதாபமான நிலைமையை நம்ம பார்க்குறோம். சாத்தானுக்கு நல்லா தெரியும், இவரை ஆண்டருடைய பிள்ளைகள் அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குருவார்னு சாத்தானுக்கு தெரியும். ஆனால் நமக்கு அந்த அறிவு இல்லை. நம்ம அவரை தேடுற நோக்கமே எதில் இருக்குது? கண்டிப்பாக நமக்கு பலவீனம், சுகவீனம், நம்ம தேவையெல்லாம் அவர் தான். அது மாறுதலே இல்லை. ஆனால் அதுக்கு மேலே எனக்குள்ளே ஒன்று துடிச்சிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 10%னா 90% அப்பா அப்பா உங்களை துக்கப்படுத்திடக்கூடாதுப்பா, உங்களை வேதனைப்படுத்திடக்கூடாது. இதை சொல்லி பாருங்கள். அப்பா எதையும் உங்களுக்கு செய்வாருங்க. உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. சொல்லுங்க, தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவர், கண்மணி போல் காப்பவர், கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி நன்றி என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகள் நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீ, பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீ. பலவீனம் நீக்கி தினம் பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீ. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றல. கையை தட்டி நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி நன்றி நல்லவரே உம் நன்மைகள் நினைக்கிறே. நன்றி ஐயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஓ ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. யாஸ், நன்றி நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி. அல்லேலூயா. ஆவியானவர் உணர்வை கொடுக்கிற ஆவியானவர். அதான் அநேக இடத்துல சங்கீதம் உணர்வை தாரும், உணர்வை தாரும். கடைசி நாள் வந்த பிறவும் நோவா நாட்களில் நடந்தது போலன்னு எச்சரிப்பை எழுதி வைக்கார் அப்படின்னு சொன்னால், ஆவியை பெற்றிருக்கிற நம்மளையும் பிசாசு என்ன செஞ்சிடறான்? இன்னைக்கு உணர்வு எடுத்துடுறான். உணர்வு உள்ளவன் உண்டோ அப்படிங்கிறார். உணர்வு உள்ளவன் இருக்கிறானா அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காயா தேடுறேங்கிறார். ஆண்டோட இருதயத்தின் அங்கலாய்ப்பை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். இதை செஞ்சால் மற்றதெல்லாம் அவர் என்ன செய்வார்? செய்வார். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்மளே பிள்ளைகளுக்காக முட்டி போட்டு ஜோமனி அப்பா அப்பா அப்பான்னு கிடக்குமே.
ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்காரு, செய்யாமல் இருப்பாரா? இந்த நாளில் தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்காருன்னா இதெல்லாம் அடையாளம். இல்லைன்னா ஏதோ ஒன்றில் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எழுப்ப போகிறார் ஆண்டவர். பரலோக ஞானத்தை குறித்து பேசிட்டே இருப்பார் ஆவியானவர். ரெண்டாவது என்ன செய்கிறாரு? உணர்வை கொடுத்துட்டே இருப்பார். அதனால தான் சங்கீதம் 119:34 வாசிங்க. எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. கேட்காரு பாருங்க, உணர்வை. 119 எஸ்ரா தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. வேதவா தெரியும்ல அவரை, எஸ்ரா பயங்கரமான ஆண்டுக்குள்ள வேதத்தை அனுபவிக்கிற நல்ல ஒரு தேவ மனிதர். ஹல்லேலூயா. இப்படி சொல்றாங்க. நமக்குள்ள உணர்வு இருக்கா? உணர்வு ஆவியானவர் கொடுத்துட்டு இருக்கிறாரா? அடுத்து வாசிங்க பார்க்கலாம். உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். ஆலோசனை தெளிவாக கொடுப்பாரு. சங்கீதம் 32:8 வாசிங்க பார்க்கலாம். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பக்காவா சொல்லுவாரு. நான் அந்த டச்சில் இருந்தேன் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலையும் என்ன டிசைட் பண்ணணும்னு சொல்லி தருவாரு. அது மாத்திரம் இல்லை, இப்படி இப்படி நடந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லுவாரு. நல்ல ஒரு தகப்பன்ப்பா, நல்ல ஒரு தகப்பன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறா. ஆவியான அப்பா நமக்குள்ள இருக்கிறார். ஆலோசனையில் ஆச்சரியமானவர்னு சொல்லி எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. சங்கீதம் 143:10 சொல்லும் போது வாசிங்க பார்க்கலாம். தெரிஞ்ச வசனம் தான். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவார். இதுதான் வழி, இதுல போ அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? தெளிவாக ஆலோசனை. ரெண்டு மைண்டில் நம்ம இருக்கும்போது உண்மையாக ஒரு கண்ட்ரோலில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை செய்ய, இதை செய்யாத, இங்கே போ, இங்கே போவாத, கரெக்டாக ஆவியானவர் என்ன செய்வார்? ஆலோசனையை கொடுப்பார். ஆலோசனையில் ஆச்சரியம். அவரை போல ஆலோசனை கொடுக்கிறது இந்த பூமியில் யாருமே கிடையாது. இந்த பர்சனல் டச் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பர்சனல் அவரோடு அந்த உறவு இருக்கணும். சின்ன சின்ன காரியத்தில் கூட அவர் பேசுவார். சின்ன சின்ன காரியத்தில் கூட இதை செய், இதை செய்யாத. நடத்துறாரா? கையை கொடுத்து கேளுங்க பாப்போம். இதெல்லாம் இருந்தால் தான் ஆவியானவருடைய அடையாளம். ஆவியானவர் இருக்காரா? இருந்தால் இதெல்லாம் செய்வார். ஆவியான உள்ள இருந்தால் இதெல்லாம் என்ன செய்வார்? பரலோக மேன்மையை சொல்லி கொடுப்பார், உணர்வை கொடுப்பார், உள்ள ஆலோசனையை கொடுத்து என்ன செய்வார்? இன்னைக்கு ஆலோசனைக்காக எவ்வளவு செலவழிக்காங்க தெரியுமா பிரதர்? ஆலோசனைக்காக குறி சொல்றவங்ககிட்ட போய் எவ்வளவு செலவழிக்கிறாங்க தெரியுமா? என்ன செய்யணும்? பல லட்சங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறாங்க. இலவசமாக கிடைக்கிறதுனால நமக்கு கொழுப்பு நிறையா இருக்குது. இலவசமாக கொடுக்குறாருல்ல. குழப்பத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க தெரியுமா? வழி என்னன்னு தெரியாமல் புலம்பிட்டு இருக்கிற எவ்வளவு கூட்டம். கிறிஸ்தவ ஜனமாகிய நம்ம சரியா ஆவியானவரை அனுபவிச்சு ஆவியானவரால் நம்ம நடத்தப்படுவோமானால் நம்ம அநேகருக்கு ஆலோசனை கொடுத்து அவங்களை உயிர்ப்பிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு தெய்வ பிள்ளை சரி ஆண்டவர் பிடிச்சு நடக்குமானால் எல்லாத்தையும் திருப்பிடுவார். அவர் ஆலோசனையை கேட்டு ஆவியானவருடைய சத்தத்தை கேட்குற பிள்ளையா நடக்குமானால் இதெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு கடந்து போங்க. உங்கள் எல்லைகளில் குடும்பங்களில் ஒரு சில மாற்றங்கள்
தானாக நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தையை அனுபவிக்கிற பிள்ளைகளுடைய எல்லைகளில், குடும்பங்களில் என்ன பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, சமாதானம் குறைவாக இருக்கலாம், நெடுநாள் தீர்க்க முடியாத பிரச்சனையோடு இந்த நாளில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த சத்தியத்துக்கு, ஆண்டவரே இப்படி நான் நடத்தப்படுறேன்னா அப்படின்னா அந்த கடைசி ஜெபத்தில் கேளுங்க, என்னை நடத்துங்க ஆவியானவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா உங்கள் கண்ட்ரோலுக்குள்ள, என்னை நடத்துங்க, பரலோகத்தின் மேன்மை எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு உணர்வை தாங்க, எனக்கு நீங்கள் ஆலோசனையை கொடுங்கன்னு என்ன செய்யணும்? நீங்கள் கேளுங்க. அடுத்த வாசிங்க பார்க்கலாம். பலனையும் அருளும் ஆவியும் என்ன செய்கிறாரு? பலன் என்ன செய்கிறாரு? உள்ளான மனிதனில் கொஞ்சம் வேகமாகவே போகிறாங்க, சரியா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் அப்போ உள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 12-13 நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், மாம்சத்தின்படி வாழ்வதற்கு மாம்சத்துக்கு நான் கடனாளி அல்ல, ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அளித்தால், அப்போ இந்த சரீரத்தின் இச்சைகளை, சரீரத்தில் வருகிற ஆசையை, சரீரத்தில் வருகிற ஒரு சில போராட்டங்களை இவர் எனக்குள்ளே இருந்து என்ன செய்வார்? ஜெயிக்க வைப்பார். நான் அடிக்கடி யூத் பையன்கிட்ட சொல்லுவேன், இலவசமாக ரட்சிப்பையும் கொடுத்து ஈஸியாக பரிசுத்தமாக வாழையும் பரிசுத்த ஆவியானவரை தந்துட்டாரு. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? அது ஒன்றே ஒன்று தாங்க நம்ம செய்யணும். நீங்கள் தான்ப்பா தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அழிச்சிட்டாருன்னு வைங்களேன், கிருபை அப்படியே நடத்தி தாங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன செய்யணுமோ என்னை கொண்டு கிருபை செஞ்சிடும். அல்லேலூயா. கிருபையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளேருந்து செயல்பட ஆரம்பிச்சிருவார். இந்த கடைசி காலத்தில் என்ன பயன்படுத்துங்க நீங்கள் கேட்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும் ஆவியானவருக்கு. ஆவியானவர் செயல்படுங்க. இப்படிதான் ஜெபிக்க வச்சுட்டு இருக்கிறார். இப்போ உங்க க்ளோரிக்காக, உங்க மகிமைக்காக ஆவியானவர் என்னில் செயல்படுங்க. எனக்குள்ள பலனை கொடுப்பார், பாவத்தை மேற்கொள்ள பலனை கொடுப்பார், சரீர இச்சைகளை மேற்கொள்ள பலன் கொடுப்பார். அப்போஸ்தலர் 1:8 நல்லா தெரிகிறது, பிரச்சனை இல்லை. இந்த ஆவியானவர் எனக்குள்ள அதை செய்வதற்கு என்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறேனா, என்னை ஒப்பு கொடுக்கிறேனா, சின்ன சின்ன காரியத்தில் கூட என்னையால் வெளிவர முடியாதபடிக்கு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறனே, இது எனக்கு அவமானமாக தெரியலையா? வெளியில் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டா அவமானங்கிறோம். மறைமுகமாக எனக்குள்ளே ஒரு அவமானத்தோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு. சரீர இச்சைகளை மேற்கொள்வதற்கு, சரீரத்தின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு அளவில்லாமல் ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்படின்னா இந்த ஆவியானவருக்கு கொஞ்சம் நான் இசைஞ்சிட்டேன் அப்படின்னா, ஆவியினால் தான் நடத்தப்படும் போது, ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளாம். அதில் எழுதியிருக்கு. ஹோலி ஸ்பிரிட்டால நடத்தப்படுறவங்க, ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொண்டவங்க மாத்திரம் கிடையாது. ஹோலி ஸ்பிரிட்டை நிறைய பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆவியானவர் கடைசி நாளில் ஊற்றப்படுகிறார். ஆனால் ஆவியான ஒரு ஊந்துதலுக்கேற்ப, ஆவியானவருடைய நடத்துதலுக்கேற்ப தன்னை விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் மகிமையானவர்களை, அசாதாரணமானவர்களை அவனு அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, தேசங்களுக்கு அந்த மகனை கொண்டு பயன்படுத்த ஒரு அல்ல. நல்ல கையை தாட்டி தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். இது தீர்க்க தரிசனமா சொல்றேன். இனி செக் பண்ண வச்சார். ஆவியானவர் உள்ள இருக்காருன்னா இதெல்லாம் நடக்கணும். பலனை கொடுப்பார். ஒரு டைம் விழுறேனா, எந்திக்கிறேனா, சோர்ந்து போயிடக்கூடாது. அப்பா 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 எந்த அளவுக்கு அதில் வெளியே வர்றதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறனோ விடக்கூடாது. உலக ரீதியில் என்னத்தெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்னெல்லாம் செய்கிறோம். என்ன, ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பேசினா தான் திருப்தி ஆகுது. ஒன்று பேசிட விட்டுறாத ஐயா, இதில் வைராக்கியம் காட்டுங்க ஐயா, விட மாட்டேன். நீங்கள் வெளிப்படுற வரைக்கும் சாகட்டும்பா அந்த சரீரம்.
அவர் பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வல்லவராய் இருக்கிறார்னு எழுதியிருக்கு. வாலிபனே, பொல்லாங்கனை ஜெயித்ததுனால் உனக்கு எழுதுகிறேன். எழுதி வச்சிட்டாரு, ரிசல்ட்டை கொடுத்துட்டாரு. ஜெயம் நமக்குன்னு ரிசல்ட்டை கொடுத்து, ஆனால் பிசாசு சொல்கிறான் தோல்வி இல்லை, செஞ்சு முடிச்சு ரட்சிப்பை கொடுத்த அதே தெய்வம் பரிசுத்த ஆவியின் பலத்தினால தொடர்ந்து நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அந்த ஜெயத்தையும் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். ஆவியின் பலத்தினால ஜெயத்தோடு வாழுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் வாழ்ந்திருக்கும். ஆமாம், மனரம்யமாக அவர் கேரக்டரை வெளிப்படுத்த எனக்கு முடியும். அவர் என்னை பலப்படுத்தினாலே போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னே தெரில, வந்து முட்டங்கால் போட்டவொன்னே துயர் நீக்கும் மருத்துவரே, முழங்கால் போட்டோன்னே எங்கே போனாலும் கேட்பேன், என்னதுப்பா? என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பிரியமும் நீர்தான் ஐயா. சொல்லுங்க, பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பிரியமும் பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பிரியமும் நீர்தான். சொல்லுங்க, நன்றி 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 நன்றி. இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். உம்மோடு இணைத்தீரையா, மிகுந்த கிருபையினா. அப்பா, உம்மோடு இணைத்தீரையா, மிகுந்த இரக்கத்தினா. நல்ல கையை தட்டி, ஓ யாஸ் யாஸ், ஓ நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே, பேரின்ப நீரோடையில் நல்ல கையை தட்டி என் தாகம் தணிப்பவரே. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது, உமது பேரன்பு. அப்பா அப்பா அப்பா, சொல்லுங்க வாயத்திறன், நன்றி நன்றிப்பா. நல்ல கையை தட்டி யாஸ். ஒரு புதிய பலத்தால் இன்னைக்கு இடை கட்டுறீங்கப்பா. சரீர இச்சைகளை மேற்கொள்ளுகிற பலன், சரீர இச்சைகளை மேற்கொள்ளுகிற பலன், சரீரத்துல வருகிற அடிக்கடி வருகிற பிரச்சனைகளை, சரீரத்தை ஓ ரா பா லா ஷா கா தா ரா, சரீர இச்சைகளை மேற்கொள்ளுகிற அளவில்லாத தே ஓ ரி ஹா பா பா ஷா கா ரா. ஓ ஜீசஸ், உன்னத பலன் ஆண்டவரை தரிப்பிக்கப்பட மட்டும் அப்படியே இருந்ததுன்னு எழுதியிருக்கு. ஆனா உன்னத பலன் வந்தவனே ஓ வனாந்திரம் வயல்வெளியா மாறும். யாஸ் 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 யாஸ். ஓ நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா.
நம்மளை பலப்படுத்தும் போது நிச்சயமாக என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக அவருடைய பலனை ஆளுகை செய்யும் போது இந்த உலகத்தின் இச்சைகள், சரீரத்தின் இச்சைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடலாம்? மேற்கொண்டுடலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக வேளைகளில் அவங்க நன்மையை இழக்கும்படி தந்திரமான ஆலோசனை செய்து பாவத்தில் விழ பண்ணி அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை எல்லாம் பிசாசு என்ன செஞ்சிடறான்? திருடிடுறான், பிழையாமல் அனுப்புகிறான். நல்லா பார்த்துக்கங்க, ஆண்டவர் வேண்டாங்கிறாரு, போகிறா. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சிடறான்? வேசித்தனத்துக்கு உட்பட பண்ணி ஜனங்களுக்கு அங்கே பாவத்தில் விழுந்துட்டாலே அவர் என்ன செய்ய? அவர் கோவப்பட்டுருவார். அவனுடைய சரியான தந்திரம். இன்னைக்கு சரீர இச்சைகளை மேற்கொள்ளும்படி ஆவியானவர் எனக்குள்ளே அளவில்லாமல் அருளப்பட்டிருக்கிறார். அவரால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளையா, ஆவியானுடைய சத்தத்துக்கு என்னை உட்பட்டு பண்ணி என்னை அப்படியே அர்ப்பணிக்கிற பிள்ளையா நான் இருக்கும்போது என்னுடைய சரீர இச்சைகளை மேற்கொள்வதற்கு அவர் பலன் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஒன்றை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன், சரியா? இந்த பலன் அடுத்து என்ன செய்யுது அப்படின்னா, சத்துருவின் கிரியைகளையும் என்ன செஞ்சிருது? அழிச்சிரும். ஒரு தேவ பிள்ளை உண்மையான அனாயிண்டிங்கில் ஆவியானவரின் பலத்தோடு ஜெபிப்பார்களானால் அந்த குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். அந்த குடும்பத்தில் காணப்படுகிற போராடுகிற ஆவிகள் நிர்மூலமாக்கப்படும். அது எப்படிப்பட்ட அவனுடைய தந்திரங்கள் ஆனாலும் உண்மையாய் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக அது மாந்திரிக கட்டாக இருக்கலாம், செய்வனையாக இருக்கலாம், போராடுகிற ஆவியாக இருக்கலாம், எந்த வல்லமைகளும் இந்த ஆவியானவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. சர்ற இச்சைகளை மாத்திரம் மேற்கொள்வதல்ல, அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் எழுதியிருக்கு. அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். ஒவ்வொரு யாரை அப்போஸ்தலர்கள் எல்லாத்தையும் அனுப்புகிறார். போங்க, பேய்களை துரத்துங்க, நான் அவருடைய ஆவினால நான் துரத்துன மாதிரி நீங்களும் போய் செய்யுங்க. ஆவியானவர் உள்ள வரும்போது அளவில்லாத பலன் என்ன செய்ய? நீ ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். சுய இச்சையை மேற்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வார். அது மாத்திரம் அல்ல, அவனுடைய தந்தை தான் அபிஷேகத்தினால. அப்படின்னா என்ன கட்டும்? நுகம்னா என்னது? என்ன கட்டும்? எந்த செய்வன கட்டாக இருக்கலாம், என்ன போராட்டமாக இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அவர் என்ன செய்வார்? கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுவார். நீங்கள் உண்மையாக ஒரு தேவ பிள்ளை ஆவியில் நிரம்பி, இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஒரு சில காரியங்களுக்கு ஆவியானவர் தீர்வு இந்த நாளில் கொடுத்துட்டு இருக்கிறார். வேற எங்கே போனாலும் விடுதலை கிடையாது, வேற எங்கே போனாலும் வேற வழியே இல்லை. நீங்க தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு ஆவியானவரின் பலத்தினால நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றத்தை இந்த நாளில் ஆவியானவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும். ஹல்லேலூயா. எத்தனை இது சொன்னேன் இன்னைக்கு? 4 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். எளிமை நிற்கலாமா? கொஞ்சம் ஆவியில் கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்கள்ல கூட இன்னைக்கு தவறிட்டு இருக்கிறோமே. சரீரத்தை அலங்கரிக்க ஆவியானவர் கொடுக்கப்படலை. உள்ளான மனிதனை அலங்கரிக்கும்படி ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஆவியான அப்பான்னு சொல்லுங்க. அப்பா, பரலோகத்தின் மேன்மையை சொல்லி கொடுக்கிறவரே, எங்களை நடத்துகிற ஆவியானவரே, இந்த நாளில் நான் ஆவில உணர்கிற அநேகர் ஆண்டவர் இந்த நாள் ஒரு சில பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறத நான் பார்க்குற ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு ஆண்டவரே, ஆவியானவரே, நீச்சல் ஆழத்துக்குள்ள நடத்துங்கப்பா. போதும் ஆண்டவரே, கணுக்கால் இல்லை, முழங்கால், நீச்சல் ஆழத்துக்குள்ள நடத்துங்கப்பா. சொன்னீங்களே நான் நடத்து போறேன்னு சொன்னீங்களே, இந்த நாளில் நான் நடத்துவேன். மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் 2ஆம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும்
இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்கச் செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் தெய்வமே, உங்களை அறிகிற அறிவு, பரலோகத்தை அறிகிற அறிவு அப்பா, உணர்வை கொடுக்கிற ஆவியானவர், ஆலோசனையை கொடுக்கிற ஆவியானவர், பலத்தை கொடுக்கிற ஆவியானவர், அளவில்லாத உங்க பலன் இந்த நாள்ல நீங்க நிரப்புன்னு சொன்னீங்கல்ல, சரீர இச்சைகளை மேற்கொள்ளுகிற பலன் ஆவியானவர் இந்த நாளில ஒவ்வொருவருக்கும் அந்த பகுதியில நீங்க நடத்த போறீங்கப்பா. அதற்காக நன்றி, நன்றி. அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி, அவனுடைய தந்திரங்களை அழிக்கும்படி, ஓ ஜீசஸ், குடும்பங்கள்ல போராடுகிற ஆவிகள், குடும்பங்கள்ல எல்லைகள்ல போராடுகிற ஆவிகளை, ஓ அவனுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்கும்படி ஆவியானவர் அளவில்லாமல் 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 ஓ இந்த நாள்ல ஊற்றப்படுறீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் சர்வ வல்லவர். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாத்தானுடைய தந்திரங்களை, அவனுடைய திட்டங்களை ஓ இந்த நாள்ல வேற இருக்கிறா. ஓ மௌனமா இருந்திராத. ஜெபிக்க சொல்லும் போது ஜெபிச்சே. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய், இந்த ஊழியத்தின் குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் இந்த நாளில ஓ ஆவியானவர், 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 ஆவியானவர் ஓ யுத்தம் பண்ணுகிறீரப்பா. யுத்தம் பண்ணுகிற ஆவியானவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கிரியைகளை அழிக்கிற ஆவியானவர். இந்த நாள்ல இந்த நாள்ல இந்த நாள்ல வந்த ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா. புதிய பலத்தோடு, பரலோகத்தின் தாகத்தோடு, உணர்வோடு கூட பாவத்தை ஜெயிக்க, சத்ருவின் கிரியைகளை அழிக்க ஓ ஜீசஸ் இந்த ஊழியத்தை ஓ குடும்பத்தை ஓ வல்லமை ஐயா ஜீசஸ் நிரப்பிட்டு இருக்கீங்கப்பா. நன்றி. பலம் கொண்டு திடமனதா இரு, பலம் கொண்டு திடமனதா இரு. ரகபல ஷகபபபபபப ஓ தேடியும் காணாதிருப்பாய்ன்னு சொன்னீங்களே, தேடியும் காணாதிருப்பாய்ன்னு சொன்னீங்களே. ஓ ஜீசஸ் அவனுடைய கிரியை அழிக்கப்படுதப்பா. குடும்பங்களுக்கு விரோதமாய், பெற்ற பிள்ளைகளுக்கு விரோதமாய், பெற்ற பிள்ளைகளை ஐயா பல விதத்துல ஓ என் பிள்ளை இப்படி உதாரித்தனமா அலைகிறானே, என் பிள்ளை ஐயோ ஏசையா அங்காளாய்த்து கொண்டிருக்கிற சகோதரியே, இன்னைக்கு ஓ நீ ஆவில நிரம்பி நீங்க ஜெபிக்கும் போது பிள்ளைகளை ஆவியானவர் இந்த வேளையில தொடுறார், இந்த வேளையில தொடுறார், இந்த வேளையில அநேக வாலிபர்கள் மேல ஒரு அக்கினி ஊற்றப்படுகிறதப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஜீசஸ், ஜீசஸ் ஓ ஒரு உன்னத பலத்தினால் இடை கட்டுங்கப்பா. சத்ரு வெட்கப்படுறான், சத்ரு வெட்கப்படுகிறான். இந்த நாள்ல அப்பா குடும்பங்களுக்கு விரோதமா எழுப்பின அவனுடைய எல்லா தந்திரங்களையும் ஓ ஜீசஸ் வேற இருக்கிறீங்கப்பா. ஹalleluya. இன்னும் கிட்டி சேர்க்கிறீங்க, இன்னும் அந்த பாச வலையில ஆவியானவர், ஆவியானவர் பாச வலையில இன்னைக்கு 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 அந்த பாசத்தின் உச்சிதங்களுக்குள்ள இந்த வேளையில இந்த அநேகர் 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 அந்த பாசத்தின் உச்சிதங்களுக்குள்ள ஆவியானவர் நடத்திட்டு இருக்கீங்கப்பா. ஓ இந்த ஜெப வேளையில நடத்துறீங்கப்பா, நடத்துறீங்கப்பா, நடத்துறீங்கப்பா. உன்னை கொண்டு செய்ய காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னீங்களே, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்ன்னு சொன்னீங்களே, உன் இருதை அதிசயப்பட்டு ஊறிக்கொண்டு சொன்னீங்களே. ஏசையா, ஏசையா ஓ நீவின் வழக்கரத்தா தாங்குவேன்னு சொன்னீங்களே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். கோணலானவைகள் செவ்வையாகும்னு சொன்னீங்களே. என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவார்களாக. ஆவியில நிரம்பி இந்த வேலையில சோமனுங்க. ஆவியானவர் ஊந்துகிறார். குடும்பங்கள்ல அநேக போராட்டங்கள். ஓ ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகள் ஓ ராகா
கட்டுகள் உடைக்கப்படுகிறது. நுகங்கள் முறிக்கப்படுகிறது. Yes Lord, yes Lord. காத்திருக்கிறது அற்புதத்தை செய்றீங்கப்பா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல எல்லாம் எழும்ப முடியாம மீண்டும் மீண்டும் விழுகிற தன்மைகள் மாறட்டும். ஆட்கொண்டு அனலாக்குங்கப்பா, அனலாக்குங்கப்பா. அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. நல்ல கையை தட்டி இந்த நாள்ல இருந்து அநேக காரியத்துல சரீர இச்சையிலிருந்து ஒரு விடுதலைப்பா. ஓ ஜீசஸ், உணர்வை கொடுக்கிறீங்க. உணர்வை கொடுக்கிற ஆவியானவர், உணர்வை கொடுக்கிற ஆவியானவர், உணர்வை கொடுக்கிற ஆவியானவர். அநேகர் அநேக காரியத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றீங்கப்பா. எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சல்லானின் எல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவிகள், போராடுகிற ஆவிகள், செய்வன ஆவிகள், மாந்திரிய கிரியைகள், எல்லா காட்சிகள் இந்த நாள்ல வெளியேறு. ஒரு புதிய பலத்தான ஓ ஜீசஸ் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லுன்னா பெருமூச்சோடு சொல்லுன்னா செபிக்க வைங்கப்பா, செபிக்க வைங்கப்பா. செபிக்கிற மாறுமையா ஆமென், செபிக்கிற மாறுமையா ஆமென். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். Hallelujah, 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 hallelujah. Thank you Lord. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறதான மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் மகிமையானவர்களை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறபடினாலே துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஞானத்தையும் ஆண்டவரை உணர்வையும் அருளுகிற ஓ ஆவியானவர், ஹல்லேலூயா. தகப்பனே, பலனை ஆண்டவரே, ஓ ஆலோசனை அறியப்பா அளிக்கிற ஆவியானவர் ஆண்டவரே, மத்தியில் இருக்கிறபடி அண்டியோடு நாளுமே துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, சோதரம் ஆண்டவரே, அப்பா தாசன் மூலம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு பேசி இடைபெற்ற ஐயா. தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய ஆவியினாலே ஓ உள்ளான மனுஷன் ஆண்டவரே, ஓ வல்லமையாய் பலப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அரே ஒரே ஆவியா இருக்கிறான் என்ற
தேவ வார்த்தையின்படி ஆண்டவரே ஹல்லேலூயா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியா இருக்கிற உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே குறைவுபட்ட ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே. வேதம் சொல்கிறப்பா நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று புத்திரியாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த வார்த்தையின்படி ஹல்லேலூயா இதுவரைக்கும் ஆவியானவர் ஹல்லேலூயா அவருடைய கிரியைகளை அறியாதபடிக்கு ஆவியானவர் துக்கப்படுத்தியிருந்தால் ஹல்லேலூயா ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே உங்களுடைய மாம்ச இச்சையின்படி ஆண்டவரே கர்த்தாவே உங்களை துக்கப்படுத்தினோம் அல்லவா, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஆவியானவர் அப்பா எங்க மேல் அருளின ஆவியானவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரன் வேத வார்த்தையின்படி ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஐயா ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவரே தேவ ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. தேவ ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்தவர்களாக கர்த்தாவே நடக்க உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா மகிமையை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவர் பற்றி கொண்டு நடக்கத்தக்கதாக ஆவிக்குரிய கனிகள் ஆண்டவரே எங்களுக்கு செயல்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஐயா. மாம்ச கிரிகளை அழிக்கிற ஆவியான எங்கள் மேல் இருக்கிறபடி அண்டியோடமை துதிக்கிறோம் ஐயா. அபிஷேகத்தால் நுகத்தை முறிக்கிற வல்லமையானவர் ஹல்லேலூயா பாவ இச்சைகளை எல்லாம் அழிக்கிற ஆவியானவர், அந்த நுகத்தை முறிக்கிற ஆவியானவர் கர்த்தாவே எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரம்பா ஒவ்வொரு நாளும் உடைய ஆலோசனை நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே போதிக்கிற ஆவியானவர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தேற்றராளை நீங்கள் அல்லவா தகப்பனே. அப்பா எங்களோடு நடத்துங்கப்பா, கரம்பிடிங்கப்பா தகப்பனே. துதிக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே உள்ளத்தில் புதியான ஆவியாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஆண்டவரே உருவாக்கப்பட்ட மனுஷனை ஆண்டவரே நாங்கள் தரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே சோதரம் ஆண்டவரே ஒரு மறுரூபத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா பிரசன்னத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா மலைகளும் ஆண்டவர் பர்வதங்களும் மெழுகு போல உருகு மாற்றும்படி ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியான பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு காரியம் நடைபெறும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா மை துதிக்கிறோம் ஐயா. எந்த மனுஷன் செய்யக்கூடாது ஐயப்பா உம்முடைய பிரசன்னம் செய்து முடிக்கும் ஆண்டவரே. கர்த்தர் மகிமையான காரியம் நடைபெறும்படியாக செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் புகழுகிறோம். ஆசீர்வதிங்க நடத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவன் வல்லமையுள்ள பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் தேவ கிருபை நாம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. அந்த எல்லாரும் இயேசு நாமத்தில் நன்றி. அடுத்த வரை 7:10 அண்ணன் ஜோசப் டிகளைய பாஸ் கையில் கொடுத்துருவோம். அங்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.